நிறைய பேர் இந்த இந்த வசனத்தின் நிமித்தம், நல்ல விளங்கமா, இதுதான் வசனத்தின் நிமித்தம் அல்லது உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தின் நிமித்தம், உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ தரிசனத்தின் நிமித்தம் அல்லது உங்கள் மேல் வைத்திருக்கிற சொப்பனத்தின் நிமித்தம் தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இடறிறாங்க. இதுக்கு யாரை எடுத்துக்காட்ட சொல்லலாம்? நிறைய பேரை சொல்லலாம். ரூத்து பற்றி கொண்டால் ஒரு பால் பின்னிட்டு போனாள். சொல்லுங்க, ரூத்து பற்றி கொண்டாள், ஒரு பால் பின்னிட்டு போனாள். தாவீது பற்றி கொண்டான், சவுல் பின்வாங்கி போனான். அப்படி நிறைய பேர் என்ன செய்யலாம். லோத்து ஆபிரகாம், எப்படி ஆபிரகாம் பின்பற்றினான், லோத் என்ன பண்ணிட்டாரு இதை. அப்ப இன்னைக்கு நல்லவனுக்கு நீங்க எந்த லிஸ்ட்? யார் சொல்றா? எஸ்தர் சொல்றா, செத்தாலு சாகுறாண்டவரே. இந்த ஜனங்களை காக்கிறதற்கு, இந்த ஜனங்களுக்காக, என் ஜனங்களுக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன், என் ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் செத்தாலு சாகுறாண்டவரே. என்ன தர அவ சாகலம்மா, அவ சாகல. தேவன் அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன் மேல ஒரு சொப்பனை இருக்கு, நல்லா கறந்துட்டு. உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது, உன் மேல ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு, தேவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு.